Hi dear brothers, happy morning. 21 கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் 672 கசிங் நம்பர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 20 ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். 20 கேரளா லாட்ரி நிர்மல் ட்ரா நம்பர் 398 கசிங் நம்பர் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 83-15. ரிசல்ட்டு 83-15. ஆல் போர்டில் பாருங்கள், 4 டிஜிட் நம்பரில் 3 டிஜிட் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 4 டிஜிட் நம்பரில் 3 டிஜிட் நம்பர், அதாவது 835 835 ஆல் போர்ட்லேயே பாஸ் ஆகிடுச்சு. 0க்கு பதிலாக 1 கொடுத்துருந்தோன்னா 4 டிஜிட் நம்பர் ஆல் போர்ட்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம். டெஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஆல் போர்டில் 8 விட்டுறலாம். 35 ஆல் போர்டில் ஏசி 35 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 45-12 கொடுத்துருக்கோம். 512 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ 315 ரிசல்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் கொடுக்குறது தான் எஸ்கேஎல் கசிங் நம்பர் நான் சொல்லுவேன். 6 டிஜிட் கசிங் நம்பர் நம்மளோட தனிப்பட்ட கசிங் நம்பர். இதில் இருந்தால் மேக்ஸிமம் ஏபி ஏசி பிசிக்கு உண்டான 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ எஸ்கேஎல் கசிங் நம்பரில் 135 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 315 ரிசல்ட்டு 3 டிஜிட் நம்பர் அப்படியே இருக்குது. 315 இங்கே எஸ்கேஎல் கசிங் நம்பரில் இருக்குல்ல, அதை எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தெரியாமல் தான் உட்காந்துட்ருக்கேன். அது தெரிஞ்சுதுன்னா விஷயமே வேறு. ஸோ அதனால் என்னால் முடியலை அப்படின்ற சமயத்தில் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான். நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் முடியும். நமக்கு தெரியுது இதுக்குள்ளே தான் நம்பர் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதை பிக் பண்ணி 3 டிஜிட்டில் சரியாக ஏபிசி போர்டில் உட்கார வைக்க முடியல. ஸோ அதுதான், அந்த உட்கார வச்சா தான் கிங் மேக்கர். உட்கார வச்சா தான் நம்மளுடைய டார்கெட்டே ரீச் ஆகும். ஸோ அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் தான் அது ரீச் பண்ண முடியும். ஓகே, 21 கேரளா லாட்ரி கார்னியா ட்ரா நம்பர் 672 கசிங் நம்பர். ஆல் போர்டில் 1469 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1469. இதில் 3 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பரை தவிர. 146. ஏன்னா நேற்று ரிசல்ட்டு 315 அதுலேயே 31 இருக்குது. 31 41 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 15 16 அடிக்க சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆல் போர்ட் நம்ம ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் 62 இருக்குது. 62 61 வச்சு அடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் சிம்பிளாக அப்படியே நம்ம கஸ் பண்ணிட்டு போயிட்டோம். 1469 146 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 146 தான் ஏபி ஏசி பிசியில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 14 41 16 61 64 46 அவ்வளோதான். 30-03. ஏன்னா நேற்று 315 ரிசல்ட்டு 31 இருக்குது. நேற்று அதை 30 வச்சு அடிக்க போகிறானுங்க. 30-03 45 54 50-05 அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் ஏபி ஏசி பிசியில் நம்பர்ஸ் அவ்வளோதான். மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் ஒரு 7 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். அதில் 3 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 நம்பர் 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர். எனக்கு ரொம்ப நெருக்கமான நம்பர், நான் ஃபாலோ பண்ணுற நம்பர். அது ஸ்ட்ராங் நம்பர். 46-41 641. அந்த 4 பவர் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். 96-41 அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக செகண்ட் நம்பர் 96-41. மொத்தத்தில் 641 தான். டார்கெட் 641 தான். ஆல் போர்ட்லேயும் 641 தான் கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிஸ்லேயும் 641 தான் கொடுத்துருக்கேன். ஸோ டார்கெட் நம்பர் 641 தான். அதில் 4 டிஜிட் நம்பர் 4641 9641 46-41 641 96-41 641. ஒரு வேளை 641 பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் கொடுக்கல. 641 பாக்ஸில் வைக்கலாம் அப்படின்னு நான் கொடுக்கல. ஏன்னா தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன். 641 போதும். ஒருவேளை பாக்ஸில் ட்ரை பண்ணால் கூட
சான்சஸ் இருக்குது. ஓகே பார்ப்போம். ஏன்னா பாக்ஸில் வைக்கலனாலும் ஏபிஎஸ்சிபிசியில் 14, 16, 46ன்னு இதை வச்சோம்னா கூட நமக்கு ரீச் ஆகிடும். ஓகே 10:31 10:31 நேற்று தான் 315 அடித்தானுங்க, 31 அடித்தானுங்க, மீண்டும் 31 அடிப்பாங்களா? வாய்ப்பு இருக்குது. 10:31 0:31 46:06 46:06. ஏன்னா 66 ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ட்ரா நம்பரில் 672 67 இருக்குது. ட்ரா நம்பரில் 67 அது சிம்பிளாக 66ன்னு ஒன்றை குறைச்சி வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டபுள்ஸுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால 66 46:06 606 அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுனால ஒருவேளை திருப்பி அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால 60:64 0:64 66:57 657 75:66 566. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 7 நம்பர். ஸ்டார்டிங்கில் ஏபிஏசிபிசியில் 66ன்ற நம்பர் கொடுக்கல, இப்போ தான் மார்க் பண்ணியிருக்கேன். 66 மார்க் பண்ணி கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இடையில நான் பேசுகிறது, நான் மார்க் பண்ணி கொடுக்குறது, ஆட் பண்ணுற நம்பர்ஸ் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர், 7 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் 3 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பார்த்துட்டோம். கஸ்ஸிங்கில் ஃபில்டர் பண்ண முடியாத நம்பர்ஸ், 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதுக்கு 4 டிஜிட் கொடுக்கல, கசகசன்னு வேண்டான்ட்டு சொல்லி 3 டிஜிட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்கானே அப்படின்ட்டு, வேறு வழி இல்லை. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர்ன்றதுனால தான் கொடுக்குறேன். மற்றபடி உங்கள் மனசுக்கு நெருக்கமான நம்பர், உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்க நம்பர் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க. 3 டிஜிட்டில் 044 644 136 104 446 631 401 464 450. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 044 644 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 644ன்றது தான் 446 திருப்பி வச்சுருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்பர். 104 அப்படின்றத 401ன்னு திருப்பி வச்சுருக்கேன். 136ன்றது 631, ஒரு 3 நம்பர் தான். அதை அப்படியே திருப்பி வச்சுருக்கிறதுனால நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். மேலே இருக்கிற மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், வளவளன்னு பேச வேணாம். நேற்று 20ஆம் தேதி ட்ரிக் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன்னா மாஸ் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். நான் நேற்று கொடுக்கல. ஏன்னா சில நண்பர்கள் வந்துட்டு வேண்டாம் ட்ரிக் நம்பர் கொடுத்து அதுலேருந்து கஸ் பண்ண சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. அது ஓகே தான், இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு கொடுக்குறேன். இதிலிருந்து தான் ஏன் நான் பேசிக்காக நம்பர்ஸ் எடுக்கிறேன். இந்த நம்பர் தான் என்னுடைய நம்பர். இந்த நம்பர் எங்கேருந்து எடுக்கிறேன்ற இந்த நம்பர் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். அது இதுன்னு போட்டு கணக்கு போட்டு அப்படி ஒழுங்காக இந்த மாதிரி கணக்கு போடுறதுக்கு ஒழுங்காக ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட ஒரு மிகச்சிறப்பான கணக்கு வாத்தியாராக இருந்திருக்கலாம். ஓகே, எனிவே 11 49 34 57 46 06 ட்ரிக் நம்பர் 11 49 34 57 46 06. அந்த 46 06ன்றது அப்படியே 4 டிஜிட்டில் வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்ட்ராங் நம்பர். இந்த நம்பரில் இருந்து தான் 4 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் நான் எடுக்கிறேன். இந்த நம்பர்லேருந்து தான், இதுதான் பேசிக் நம்பர். இந்த நம்பர்லேருந்து தான் எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர், அதாவது சக்ஸஸ் கேரளா லாட்டரியுடைய என்னுடைய தனிப்பட்ட 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுலேருந்து தான் ஏபிஏசிபிசி கொண்டான 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இதுதான் என்னுடைய பேஸ் நம்பர். இந்த நம்பர் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு 1 ஹவர் ஆகும். அது உங்களுக்கு தலைவலிக்கும். சப்போஸ் இந்த நம்பர்லேருந்து நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்க, எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு மிகப்பெரிய பீக்குக்கு நம்ம போய் நிற்க முடியும். ஓகே, எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் 46 36 22. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 46 36 22 ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆல் போர்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏபிஎஸ்சி பிசிலையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 3 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதம் இருக்கிற நம்பரும் ஃபாலோ பண்ணுங்கள், மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் 2 மணிக்கு நம்பும்போது என்னுடைய டாப் கெஸ்ஸிங் நம்பர் அது நான் கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அனுப்பிச்சி வைப்பேன். நேற்று அப்படி தான் அனுப்பிச்சி வச்சேன். பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரியும். 11:25 52:11க்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு 2 மணிக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருந்தேன். அதில் தான் இருந்திருக்கு 15, 115, 215ன்ட்டு பாக்ஸ் போட்டிருந்தா கூட 15 மாட்டியிருந்திருக்கும். எனிவே, ஸோ அதனால் 2 கமெண்ட் பாக்ஸை தயவு செஞ்சு பார்த்துட்டே இருங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே முடிவு கிடையாது. ஸோ இன்றைக்கி இப்போ கஸ் பண்ணது இதுதான் வந்துட்டு முடிவுன்றதில்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கஸ்ஸிங் 21ஆம் உண்டானது. உங்களுடைய கஸ்ஸிங் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஹேவ் அ ஹாப்பி டே அண்ட் குட் லக்.